வணக்கம் உறவுகளே. நான் உங்கள் ஐயனார் துபாய் அபுதாபியில் இருந்து. இப்போ பார்த்தீங்கன்னா, டிவி நிகழ்ச்சியிலும் சரி, செய்தி ஊடகவியலாளர்களும் சரி, அதிகமாக விவாதம் நடத்துகிறாங்க. விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய ஆதவ அர்ஜுனா கட்சியிலிருந்து நீக்கப்பட்டார். 6 மாதம் சஸ்பெண்ட். விஜய் கட்சிக்கு எவ்வளோ வாக்கு வங்கி இருக்கு? அவர் முதலமைச்சர் ஆவாரா? இப்படின்லாம் விவாதங்கள் நடத்துகிறாங்க. ஆனால் எந்த ஒரு கட்சியாவது, இல்லை எந்த ஒரு டிவி நிகழ்ச்சியிலையாவது இப்போ திருவண்ணாமலை மாவட்டத்து பக்கத்தில் ஒரு பாலம் புதுசாக கட்டினா 3 மாதம் தாங்க ஆகுது. அந்த பாலம் ஒன்றுமே அடித்து இழுத்துட்டு போயிடுச்சு தண்ணியில். 16 கோடி ரூபாய் செலவு பண்ணி அந்த பாலத்தை கட்டினாங்களே, ஏன் இப்படி அடித்து இழுத்துட்டு போச்சு? இதுக்கு யார் காரணம்? பொதுப்பணித்துறை அமைச்சர் பதவி ராஜினாமா செய்வாரா? இல்லை அந்த கான்ட்ராக்ட்காரர் மேலே நடவடிக்கை எடுப்பாங்களா? யாராச்சும் ஒரு விவாதம் நடத்தியிருக்காங்களா? பேசியிருக்காங்களா? சொல்லுங்க பார்ப்போம். ஏன் பேச மாட்றாங்க? இதெல்லாம் பேசணுமுங்க. மக்களோட வரி பணத்தில் ஒரு பாலத்தை கட்டுறாங்க. அந்த பாலம் ஆத்தோட அடிச்சு இழுத்துட்டு போயிடுது. இதெல்லாம் பேசணும்ல. இல்லை எதிர்க்கட்சியில் இருக்கவங்க பேசுகிறாங்களா? இல்லை தமிழ்நாட்டில் எத்தனையோ கட்சிகள் இருக்கு. இதெல்லாம் யாராச்சும் எதிர்த்து பேசுகிறாங்களா? எடுத்து பேசணும்ல. அப்போ தானே இந்த மாதிரி நிகழ்வு இன்னொரு தடவை நடக்காமல் இருக்கும். ஏங்க, வெள்ளைக்காரன் கட்டின காலத்தில் ஒரு பாலமுங்க மதுரையில். இன்னைக்கு வரைக்கும் 130 வருஷத்துக்கு மேலே இன்னமும் நிலச்சி நின்றுக்கிட்டு இருக்குங்க. ஒரு கிராக் ஆகலை, ஒன்றும் ஆகலை. அவ்வளோ கம்பீரமாக நிற்கிது பாலம். இப்போ வெள்ளைக்காரன் ஆட்சி காலத்தில் கட்டின பாலங்கள்லாம் எப்படி இருக்குது? இப்போ கட்டின 3 மாதத்துக்கு முன்னாடி கட்டின பாலம் ஆற்றோட இழுத்துட்டு போகுதுண்டா. இதோட கொடுமை என்னங்க பண்ணுறது? இதை பற்றி யாருமே பேச மாட்டேறீங்களே. செய்தி ஊடகத்துலேயும் பேச மாட்டேறீங்க, விவாதமும் பண்ண மாட்டேறீங்க. விவாதம் பண்ணுறாங்க எவ்வளோ பேர், அவங்களும் பேச மாட்றாங்க. இப்போ யார் தான் பேசுகிறது? நம்மளை மாதிரி ஆள் சின்ன சின்ன ஊடகங்கள் வச்சுருக்க பேசினாலும் சப்போர்ட்டும் பண்ண மாட்டேறீங்க. என்னதான் பண்ணுறது? இந்த தமிழ்நாட்டு மக்கள் இதை விட என்ன நிலைமைக்கு போகிறாங்கன்னு தெரில. உண்மையிலே ரொம்ப வருத்தமாக இருக்குது. இந்த மாதிரி விஷயங்களை பேசணும், மக்கள் இடத்துல கொண்டு போய் சேர்க்கணும். அப்போ தானே தெரியும் எந்த மாதிரி நிர்வாகம் நடக்குது. இந்த மாதிரி பொதுப்பணித்துறை அமைச்சர் யார் கான்ட்ராக்ட் கொடுத்தாரு? இந்த மாதிரி ஒரு நிகழ்வு நடந்துருச்சுல, இதுக்கு யார் பொறுப்பு? அந்த அமைச்சர் தானே பொறுப்பு இருக்கணும். அதெல்லாம் பேசணுமுங்க. பேசவே மாட்டாங்களே ஊடகத்தில். இப்படியே போய்கிட்டு இருந்தால் அப்புறம் எதைத்தான் பேசுவாங்க? இந்த கட்சியிலேருந்து அந்த கட்சிக்கு போகலாம், அந்த கட்சியிலேருந்து இந்த கட்சிக்கு போகலாம், இதைத்தான் பேசுவாங்களா? இதை பேசுகிறதே ஊடகமா? மக்கள் பிரச்சனை பேசுகிறது ஊடகம் இல்லையா? சிந்திச்சு பாருங்கள் உறவுகளே. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். நம்மளுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இணைந்திருங்கள் உறவுகளே.